இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஆனி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். இந்த ஆனி மாதம் முழுவதுமே ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ஆனி மாதம் கன்னி ராசி நேயர்களுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கட்டக்கூடிய பணம் உங்க கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு அனைத்திற்குமே இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த காலகட்டம் நீங்க ஓகோன்னு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு மாறப்போகுது. ஸோ கன்னிராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். விசுவாசுவ வருடம் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆனி மாதத்தில் கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கிடைக்க போகுது, அதே போல எந்த மாதிரி விஷயங்களில் நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். உத்தராயணத்தின் 6வது மாதமான கடைசி மாதத்தை ஆனி மாதமாக சொல்லலாம். பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களின் மாற்றத்தை வைத்து கணிக்கலாம். சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாத ராசி பலனை சொல்லலாங்க. அந்த வகையில இந்த ஆனி மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதன், குரு மற்றும் சூரியன் இந்த 3 கிரகங்கள் அமைந்திருக்கின்றனர். சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் கேது இருக்கின்றனர். அதே போல கும்பராசியில் சனி மற்றும் ராகு கிரகங்கள் உள்ளன. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கின்றனர். இதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக மாறலாம். ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு போகிறார். ஜூன் 29ஆம் தேதி இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக போகிறார். இந்த ஆனி மாதத்தில் இவை இரண்டும் தான் பெரிய கிரக மாற்றமாக அமைகிறது. மற்றபடி பார்க்கும்பொழுது அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்தில் அமைந்திருக்கின்றனர். இந்த ஆனி மாதம் கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கன்னி ராசியில உத்திரம், அஸ்தம், சித்திரை ஆகிய 3 நட்சத்திரங்கள் 9ஆம் பாதங்களை கொண்டது. இந்த ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்கிறார். இந்த ஆனி மாதத்தில் வருடங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் நல்ல நிலையில் அமைந்து இருக்கின்றனர். இதனால பார்க்கும் பொழுது குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு 10ஆம் இடத்தில் இருந்தாலும் தொழிலில் நல்ல மாற்றம் உங்களுக்கு அமையலாம். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இந்த ஆனி மாதம் கன்னி ராசி நேயர்களுக்கு நல்ல மாதமாக கண்டிப்பா இருக்கலாம். குருவின் பார்வை உங்களுடைய ராசியில விழுறதுனால இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமா இருக்கலாம். இதுவரை கன்னி ராசி நேயர்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட பிரச்சனைகளுக்கும் அனைத்திற்குமே இந்த ஆனி மாதம் ஒரு தீர்வான மாதமாக உங்களுக்கு மாறப்போகுது. இந்த ஆனி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் இருப்பதால் எல்லா விதமான போட்டிகளிலும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் நிறைவே இருக்கின்றனர். உங்களுடைய ராசிக்கு 2, 9க்கு அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிற காரணத்தினால் பெரிய விசேஷம் ஏதுமே நடக்காது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்கிறார். இதனால பெரிய அளவில் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே சுக்கிரன் வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். திடீர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைவு இதனால உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம், எதிர்பார்க்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலாம். இந்த மாதத்தில் புதன் உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் பெரிய நல்ல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் செய்யும் வேலைகளில் எல்லா விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சுமூகமாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய தைரியம் இதனால உங்களுக்கு பிறக்கலாம். பொதுவாகவே கன்னி ராசி நேயர்களுக்கு இதுவரை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில பல தடைகள், பல தடங்கள்,
பல பிரச்சனைகளை அவங்க சந்தித்து வந்திருப்பாங்க. இந்த பிரச்சனைகளை சமாளித்து வரக்கூடிய தைரியம் அவங்களுக்கு இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அனைத்துமே சமாளித்து வரக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதன் 11ஆம் இடத்தில் ஜூன் 22ஆம் தேதிக்கு வருகிறார். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ராசிநாதனோ இருப்பதால் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றியாக மாறலாம். அதாவது உங்களுடைய ராசியில லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்திருக்கிற இந்த காரணத்தினால் கன்னி ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்ல போகுது. மூத்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஏற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். எடுத்த காரியங்களில் மற்றும் வேலைகளில் உங்களுக்கு வெற்றிகளை நீங்களே கண்கூட பார்க்கலாம். உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதே போல் ஆணி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருப்பதால் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தூக்கம் கெட்டுச்சுன்னா உங்களுக்கு வேலையில் இதன் மூலம் பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் தூக்கம் கெடுற அளவுக்கு எந்த எண்ணமும் எந்த மன உளைச்சலும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே கூடாதுங்க. அயன சயன போகத்தை இதனால் கிடைக்கிறார். 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்திற்கு சென்றுள்ள இந்த காரணத்தினால் கன்னி ராசினியர்களுக்கு வெளியூர் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலம் செல்லக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகலாம். குடும்பத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய கட்டாயம் சில கன்னி ராசினியர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் புதிய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். ஜூன் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை சந்திராஷ்டம காலமாக கன்னி ராசினியர்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பை நீங்கள் தவிர்க்கலாம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் பயணத்தையும் புதிய முயற்சிகளையும் எடுக்காமல் இருப்பது கன்னி ராசினியர்களுக்கு நல்லதுங்க. சந்திராஷ்டம தினங்களில் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வரலாம். அதாவது தொலைதூர கோவில்களுக்கு சென்று வரணும் அப்படிங்கிற அவசியமே கண்டிப்பா கிடையாதுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில்களுக்கு சென்று பச்சரிசி நெல்லை நீங்க தானமாக கொடுக்கலாம். இந்த 2 பொருளையும் நீங்க தானமாக கொடுக்கறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் உங்களுக்கு நிச்சயமாக குறையலாம். ஸோ முடிந்த அளவுக்கு கன்னி ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்து பார்க்கலாம். இதனால உங்களுக்கு திடீர் பண வரவுகள் உண்டாகலாம். பாக்கியங்கள் நிறைவே உங்களுக்கு கிடைக்கலாம். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு ஜூன் 29ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். அதாவது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். தொழிலில் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கலாம். இதுவரை உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் லாபங்கள் குறைவாகவே உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக உங்களுக்கு மாறலாம். அதே போல சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். என்னதான் கன்னி ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் தூக்கம் கெட்டு போனாலும் இந்த காலகட்டத்தில் நல்ல வெற்றி செய்து தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கலாம். அதாவது இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கலாம். நல்ல செய்திகள் உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கலாம். அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே கன்னி ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதே போல் கன்னி ராசினியர்கள் முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணர் கோவிலுக்கு நீங்கள் சென்று வரலாம். இந்த மாதிரி நவநீத கிருஷ்ணர் கோவில்களுக்கு நீங்கள் சென்று வருவது உங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உண்டாக்கி கொடுக்கலாம். அதே போல் உங்களுக்கு இதனால் சில பாக்கியங்களும் கண்டிப்பாக கிடைக்கலாம். இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு கன்னி ராசினியர்கள் சென்று வரதுனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவான திங்கிங் கூட கிடைக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு கன்னி ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பின்பற்றி நடக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கன்னி ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போது, என்னென்னங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதாவது என்ன மாதிரியான விஷயங்களை கன்னி ராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக கன்னி ராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடின மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.